புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்கள் சாட்சிகள் கேட்டீர்கள் அல்லவா? எல்லா சாட்சிக்கும் சொந்தக்காரர் இவர். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நற்கருணை ஆண்டவர். அவரை நீங்கள் ஆராதித்து என்றால் நீங்கள் வேண்டுகிற ஜெபம், கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் என்று நாம் பாடப்போகிறோம். அவரை இயேசுவே ஆண்டவரே என்று பாடப்போகிறோம். அபிரகாமின் தேவனேன்னு பாடப்போகிறோம். கைகளை உயர்த்துங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கரம் உயர்த்தி பாடுங்க ஆண்டவரை பார்த்து. இயேசு இறைவா, ஆமென். உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அப்படியே ரெண்டு கைகள் அசைத்து இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதி. எல்லாரும் சத்தம் எழுப்பி சொல்லுங்க. இறைவா, 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 இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கைகள் தட்டி பாடலாம் இசையோடு. இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுங்க எல்லாரும். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசையா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். மீண்டுமாக. இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே உம்மை
இறைவனே உம்மை ஆராதிக்கிறேன், யாக்கோபின் இறைவனே உம்மை ஆராதிக்கிறேன் என்று அவர் நம்முடைய இறைவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாடுவோம். ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஆபிரகாமின் இறைவனை ஆராதிக்கின்றேன், ஈசாக்கின் இறைவனை ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன், யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரம் தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிப்போம், பாடுதரும் இறைவனை ஆராதிப்போம், வல்லமையின் இறைவனை ஆராதிப்போம். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரம் தட்டி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன், இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை 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 ஆராதிக்கின்றேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதிப்போம், கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆராதிக்கிறோம் சொல்லுங்க, வாய் திறந்து ஆராதிக்கிறோம் சொல்லுங்க, இயேசுவை ஆராதிக்கிறோம் சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, மகிமையின் ராஜனே இயேசு ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், வாழ்வளிக்கிற தெய்வமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வளிக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றேன், வல்லமையின் தெய்வமே ஆராதிக்கின்றேன்,
ஆராதிக்கின்றேன். நற்கருணையின் தெய்வமே ஆராதிக்கின்றேன். பாவத்தை மன்னிப்பவரை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தம் எழுப்பி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை இன்னும் சத்தம் எழுப்பி இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. நன்றி பிதாவே நன்றி பிதாவே. நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமே, வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அப்பத்தின் வடிவிலே வந்திருக்கிறவரே, அப்பத்தின் வடிவிலே வந்திருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உங்களோடு எப்போதும் இருப்பேன் என்ற வாக்குறுதி தந்தவரே, உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி தந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உலகம் முடிகின்ற வரைக்கும், உலகம் முடிகின்ற வரைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி தந்தவரே, உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி தந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, வான தூதர்களோடு உம்மை ஆராதிக்கிறோம். வான தூதர்களோடு உம்மை ஆராதிக்கிறோம். புனிதர்களோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தூதர்களோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, வல்லமையான உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே, வல்லமையான உம் பரிசுத்த இரத்தத்தாலே எங்களையும் என் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நீர் முத்திரை இடுவீராக. என் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் முத்திரையிடுவீராக. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, அரச முத்திரை மோதிரமாக எங்களை நீர் மாற்றுவீராக. அரசரின் முத்திரை மோதிரமாக எங்களை நீ மாற்றுவீராக. அரச முத்திரை மோதிரமாக எங்களை நீர் உயர்த்துவீராக. அரச முத்திரை மோதிரமாக எங்களை உயர்த்துவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். என் குழந்தைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். நீர் கொடுத்த குழந்தைகள் ஐயா, நீர் கொடுத்த குழந்தைகள் ஐயா, நீர் எனக்கு தந்த குழந்தைகள் ஐயா, நீர் எனக்கு தந்த குழந்தைகள் ஐயா, இந்த குழந்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் குழந்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகளின் நோய்களை எடுத்து போடு. என் குழந்தைகளின் நோய்களை எடுத்து போடு. என் பிள்ளைகளை உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை உமக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறேன். சாமுவேலை ஒப்பு கொடுத்ததை போல நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். சாமுவேலை ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்நாள் சாமுவேலை உமக்கு ஒப்பு கொடுத்தாலே, அந்நாள் சாமுவேலை உமக்கு ஒப்புக் கொடுத்தாலே, என் பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. சாமுவேலை ஆசீர்வதித்தவரே, சாமுவேலை ஆசீர்வதித்தவரே, சாமுவேலை இறைவாக்கினராக உயர்த்தினவரே, சாமுவேலை இறைவாக்கினராக உயர்த்தினவரே, என் பிள்ளைகளை உயர்த்த மாட்டீரோ, என் பிள்ளைகளை உயர்த்த மாட்டீரோ, பிள்ளைகளை உயர்த்த மாட்டீரோ, என் பிள்ளைகளை உயர்த்த மாட்டீரோ. உமக்கு முன்பாக என் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறேன். உமக்கு முன்பாக என் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆணி பாய்ந்த கரம் என் பிள்ளைகளின் மீது வைக்கப்படுவதாக. உடைய ஆணி பாய்ந்த கரங்களின் பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக. பிள்ளைகளின் நோய்களை எடுத்து போடு. பிள்ளைகளின் நோய்களை எடுத்து போடு. என் பிள்ளைகளின் வியாதிகளை எடுத்து போடு. என் பிள்ளைகளின் வியாதிகளை எடுத்து போடு. பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீர்
நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கட்டளையிடுவீராக. என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுக்கு பிள்ளை பேற்றை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளுக்கு பிள்ளை பேற்றினை நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, தெய்வமே, தெய்வமே, என் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. என் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. என் குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறேன். என் பிள்ளைகள் குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கிறேன். கண்ணீரோடு தவிக்கிறேன். கண்ணீரோடு தவிக்கிறேன். அழுது ஜெபிக்கிறேன். அழுது ஜெபிக்கிறேன். என் வாசல்கள் திறக்கப்படவில்லை ஆண்டவரே. என் வாசல்கள் திறக்கப்படவில்லை ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறேன். எனக்காக நீர் வானத்தை திறக்க மாட்டீரோ? வானத்தை திறக்க மாட்டீரோ? வானத்தின் கருவூலங்கள் என் மீது பொழியப்படட்டும். வானத்தின் கருவூலங்கள் என் மீது பொழியப்படட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். என்னுடைய வியாதிகள் இல்லாமல் போவதாக. என்னுடைய வியாதிகள் இல்லாமல் போவதாக. விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படுவதாக. விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படுவதாக. மகிழ்ச்சியின் கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் கண்ணீர் வரட்டும் ஆண்டவரே. வியாதிகள் இல்லாமல் போகட்டும். வியாதிகள் இல்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, விண்ணப்பத்தை கேட்கிறவரே, நீரை துடைப்பவரே, நீரை துடைப்பவரே, என் உள்ளத்தின் விம்மலை அறிந்திருக்கிறவரே, என் உள்ளத்தின் நிம்மதி அடைத்திருக்கிறவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்காமல் அனுப்பாதேயோ. என்னை ஆசீர்வதிக்காமல் அனுப்பாதேயோ. இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பாதேயோ. இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பாதேயோ. வெகு தூரத்திலிருந்து உம்மை தேடி வந்திருக்கிறேன். வெகு தூரத்திலிருந்து உம்மை தேடி வந்திருக்கிறேன். என் மீது பரிவு கொள்ளும் ஆண்டவரே. என் மீது பரிவு கொள்ளும் ஆண்டவரே. என் மீது உம்முடைய இரக்கம் வருவதாக. என் மீது உம்முடைய இரக்கம் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என் கடவுள், என் கடவுள், என் கடவுள், என் கடவுள், கிறிஸ்து இயேசு வழியாய் கிறிஸ்து இயேசு வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு, தன்னுடைய மாட்சிமையான செல்வத்தை கொண்டு, தன்னுடைய மாட்சிமையான செல்வத்தை கொண்டு, தம்முடைய விண்ணக கருவூலத்தை கொண்டு, தன்னுடைய விண்ணக கருவூலத்தை கொண்டு, என் தேவைகள் அனைத்தையும், என் தேவைகள் அனைத்தையும், என் தேவைகள் அனைத்தையும், என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்கிறார், நிறைவு செய்கிறார், நிறைவு செய்கிறார். நிறைவு செய்கிறார். என் குறைகளை எல்லாம் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். நிறைவாக்குகிறார். என் குறைகளை எல்லாம் என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். நிறைவாக்குகிறார். கானாவூர் திருமணத்தில் இருந்த கானாவூர் திருமணத்தில் இருந்த குறைகளை எல்லாம், குறைகளை எல்லாம், குறைந்த திராட்சை ரசத்தை குறைந்த திராட்சை ரசத்தை நிறைவாக்கினவர். நிறைவாக்கினவர். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற, என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற, என் குடும்பத்தில் இருக்கின்ற என் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் எல்லா குறைகளையும் நிறைவாக்குகிறார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எனக்கு பலனுண்டு. எனக்கு பலனுண்டு. எனக்கு பலனுண்டு. சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மேலும் பாம்பின் மீதும் நான் நடந்து செல்லுவேன். நான் நடந்து செல்லுவேன். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yes,
ஆண்டவர் இயேசு ஆண்டவர் என்னை அரச முத்திரை மோதிரமாக உயர்த்துகின்றார். Praise the Lord. Hallelujah. Amen. நாம் அனைவரும் அமர்வோம். ஒரு சிறிய செய்தியை கேட்டுவிட்டு நாம் அடுத்ததாக கடந்து செல்வோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். இன்று நாளிலே இந்த நாளிலே நான் உங்களுக்காக என்ன செய்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கடவுள் வந்துட்டு உங்களுக்காக ஒரு சின்ன செய்தியை தான் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னு சொன்னால் ரொம்ப எளிதாக உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். 1 பேதுரு 5:7 கொடுத்தார். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7 எடுத்து வாசியுங்கள் பார்ப்போம். 1 பேதுரு 5:7. கடவுள் ஞானமும் இரக்கமுள்ள உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். திரும்பவுமாக உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் கவலைகளை எல்லாம் இயேசு ஆண்டவரிடம் விட்டு விடுகிறேன், சுமத்தி விடுகிறேன். ஏனென்றால் அவர் என் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், கவலை கொண்டிருக்கிறார், என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, Praise the Lord. பேதுரு எழுதுகின்றார். அவருடைய வாழ்க்கையிலே நிறைய கவலை, பாவம் மனுஷன். அவர் அனுபவித்தவர் அநேக துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்களை அனுபவித்தவர் புனித பேதுரு. பயந்து போனவர், பாவம் செய்தவர், இயேசுவாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர், கண்ணீர் வடித்தவர், திருச்சபையினுடைய தலைவராக உயர்த்தப்பட்டவர். Praise the Lord. Hallelujah. அவர் எழுதுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் துன்பங்களை எல்லாம், உங்கள் கஷ்டங்களை எல்லாம், உங்கள் வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் மீது சுமத்தி விடுங்கள், ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். இந்த அக்கறை கொண்டிருக்கிறாருங்கிற அந்த எபிரேய வார்த்தையை 3 வார்த்தைகளாக தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. ஒன்று அக்கறை கொண்டிருக்கிறார்னு இப்போ நம்ம தமிழ் பைபிளில் போட்டிருக்குது. இதுக்கு முன்னால் உள்ள பைபிளில் கவலை கொண்டிருக்கிறாரு அப்படின்னு போட்டிருக்குது. பிரிவினை சபை சகோதரருடைய இருக்கிற பார்த்தா விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவங்க கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பழைய தமிழாக தான் இருக்கும். அவங்க தமிழில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? விசாரிக்கிறவராக இருக்கு. நான் சமயத்தில் அதையும் பார்ப்பேன், என்னடா அவங்க போட்டிருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம தமிழை விட அவங்க தமிழ் நல்லா இருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு. Praise the Lord. ஆனால் புதிய தமிழ் நம்முடைய தமிழ், புதிய தமிழில் நம்முடைய புதிய மொழிபெயர்ப்பல்லவா இப்போதைக்குள்ள தமிழில் நம்முடைய இதில் போட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Praise the Lord. Praise the Lord. இந்த தமிழ் பிரிவினை சபை சகோதரர்களுக்கு புரியாது. இது என்ன ஒன்றும் ஒத்து இல்லையே, தமிழ் வார்த்தைகள் புரியலையே அப்படிம்பாங்க. அப்ப நம்ம கவலைகளை எல்லாம் நாம் யார் மீது சுமத்தி விட வேண்டும்? ஆண்டவர் மீது. இயேசு ஆண்டவரிடம் சுமத்தி விட வேண்டும். உங்கள்கிட்ட கவலை இருக்காப்பா? கவலை இல்லாதவங்க யார் இருக்காங்களா? கவலை இல்லாதவங்க காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு அன்னைக்குள்ள கவலையெல்லாம் வந்து நிற்கும் பாருங்க. என்னென்ன கவலையோ அத்தனை வந்து நிற்கும். சில பேருக்கு வந்து பால்காரனுக்கு கடன் கொடுக்கலை, சில பேருக்கு வந்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டலை, சில பேருக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலை, சில பேருக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனை, கடன்காரன் வந்து நிற்க போகிறான், இன்னைக்கு வியாதிக்கு எந்த டாக்டரை போய் பார்க்கறது, எப்போ நமக்கு இந்த நோய் குணமாகும், வீட்டில் உள்ள பிரச்சனை எப்போ நீங்கும், இந்த மனுஷன் எப்போ குடியை நிப்பாட்ட போகிறாரு, இந்த மனுஷன் இன்னைக்கு வேலைக்கு போகிறாரா இல்லையா, எனக்குள்ள வியாதி எப்போ தீரும், என்னென்ன கவலையே என்னென்ன கவலை மூட்டை மூட்டையாக காலையில் வந்து எந்திரிக்கும் போது வந்து நிற்கும் பாருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப இந்த கவலைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறது, என்ன செய்கிறது? புனித பேதுரு மிக எளிமையான ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதே, உன் கவலைகள் எல்லாத்தையும் இவரிடம் சுமத்தி விடு.
ஃபாதர் எப்படி சுமக்கிறது தான் தெரியலையே ஃபாதர், எப்படி சுமத்துறது தான் தெரியலையே. அப்படி தெரிஞ்சா நாங்க ஏன் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம்னு சொல்றீங்க. அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. ஒருத்தர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு போனாராம் ஒரு கிராமத்தில். அப்போ மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு வயதான ஒரு அம்மா என்ன செஞ்சுச்சான், பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்துச்சான். ஐயோ பாவம், இந்த அம்மா இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி அவர் வண்டியை நிப்பாட்டி இந்த அம்மாவை இதில் வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனாராம். கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போனவர் திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த அம்மா அந்த மூட்டை வச்சுருந்துச்சுல்ல, அதை தன்னுடைய தலையில் வச்சுருந்துச்சான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த அம்மாவை பார்த்து சொன்னார், ஏம்மா இந்த மூட்டையை நீ தூக்கிட்டு வந்த, அதை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தானே நான் உன்னை வண்டியில் ஏற்றிட்டு வந்தேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், ஏற்கனவே என் சுமையை உன் வண்டியில் தூக்கி இருக்கிற, என் தலையில் இருக்கிற சுமையை ஏப்பா நீ சுமக்கணும், அதனால தான் நானே சுமந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதே மாதிரி தான் நம்முடைய சுமைகளை நம்ம என்ன செய்கிறோம், அவர்கிட்ட இறக்கி வைக்க மாட்டேங்கிறோம். முடியாது, நான் தான் சுமப்பேன், நான் தான் சுமப்பேன் அப்படிங்கிறார். மத்தேயு 11:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். Praise the Lord. உடனடியாக உப்பு போட்டு உடனடியாக எண்ணெய் வாங்கிட்டு வந்து, எண்ணெய் உப்பெல்லாம் இங்கே இல்லை, போய் உடனே உங்களுக்காக வாங்கிட்டு வந்து இங்கே கொஞ்சம் பேர் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க, உப்பும் கிடைக்கல எண்ணெயும் கிடைக்கலன்னு. சில நேரத்தில் மிச்சம் கிடக்கும், சில நேரத்தில் இல்லாமல் போகணும். அதனால் நம்முடைய சகோதரர்கள் உடனே உப்பையும் எண்ணெயும் கொண்டுட்டு இங்கே செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு நன்றி செலுத்திக் கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. பூசையினுடைய இறுதியில் நான் மந்திரித்து கொடுப்போம். அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் ஆண்டவர் மீது சுமத்தி விட வேண்டும். நாம் தூக்கி கொண்டு இருக்கக்கூடாது. பல நேரங்களில் நாம் அதை சுமையாக தூக்கி கொண்டு இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், ஒரு 50 60 70 ஆண்டுகளுக்கு முன்பாலாம் இவ்வளவு பேருந்துகளாக இருக்காது, இவ்வளவு பஸ் எல்லாம் கிடைக்காதுங்க. கிராமத்தில் பஸ் வர்றதே காலையில் ஒன்று வரும், இல்லாட்டினா ராத்திரிக்கு ஒன்று வரும், அவ்வளவுதான். அதுவும் இல்லாட்டினா இல்லை, எல்லா கிராமங்களிலும் இருக்காது. இப்பொழுதுதான் இவ்வளவு வசதிகள், அப்பொழுது பேருந்தே இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்க மக்கள், ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு சுமையை தூக்கிக்கிட்டே போவாங்க, நடந்தே போவாங்க. Praise the Lord. Praise the Lord. இருக்கிற பாட்டிகள்லாம் ஒருவேளை அப்படி நடந்து போயிருக்கிறவர்களாக இருக்கு. அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. அப்படி நடந்து போகின்ற வழியில் அவங்களுக்கு என்ன இருக்கும், சுமை தாங்கி இருக்கும். சுமை தாங்கினா என்னது, ரெண்டு கல் நட்டிருப்பாங்க, அந்த ரெண்டு கல்லுக்கு மேலே ஒரு கல் இருக்கும், அதில் அந்த சுமை இறக்கி வச்சிருப்பாங்க. சுமை தாங்கிய பார்த்துருக்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம், நம்ம பிள்ளையெல்லாம் பார்த்துருக்காங்களான்னு. பார்க்கலன்னு சொல்கிறவங்கள, சுமை தாங்கிய நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு நிறையா பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க. Praise the Lord. ஆனால் இப்போ இருக்குது, அங்கங்கே இருக்குது, கொஞ்சம் இருக்குது. சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அது எதுக்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த சுமை தாங்கியிலே அவர்கள் சுமைகளை இறக்கி வைப்பார்கள், கொஞ்ச நேரம் இளைப்பார்கள், திரும்ப அந்த சுமையை தூக்கிட்டு போவாங்க. அந்த சுமை தாங்கி, நம்முடைய சுமையை தாங்கிறதுனால அந்த கல்லுக்கு பேர் என்ன, சுமை தாங்கி. அல்லேலூயா ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. இப்ப நம்முடைய சுமை தாங்கி யாருன்னு கேட்டா இயேசு ஆண்டவர். அவரிடம் இறக்கி வச்சிட வேண்டியதா, அவர் நம்முடைய சுமை தாங்கியாக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. இதற்கு சரியான ஒரு உதாரணத்தை நான் வேதாகமத்திலிருந்து காட்ட விரும்புகிறேன். அப்படி யாரு தன்னுடைய சுமைகளை எல்லாம் இயேசு ஆண்டவரிடம் இறக்கி வைத்தார்கள் என்பதற்கு ஒரு சரியான உதாரணம் ஒன்றை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். 1 சாமுவேல் ஆகமம் 1வது அதிகாரத்திலே நம்ம காண முடியும். அங்கே யாரை பார்க்கிறோம்? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்திலே அன்னாள் பெனினா என்ற 2 பேரை பார்க்கிறோம். இந்த 2 பேருடைய கணவனுடைய பெயர் எல்கனா. இந்த எல்கனாவுடைய மூதாதையர் பெயர் எப்ராயிம். எப்ராயிம்னா என்ன? எப்ராயிம்ங்கிறது என்ன? இந்த பாட்டெல்லாம் பாடுறீங்க, எப்ராயிமே அப்படின்னு சொல்லி பாடுறோம். என்னுடைய அருமை மகள் அல்லவா, எப்ராயிமே என் மகள், என் அருமை மகளே அப்படின்னு சொல்லி பாடுறோம். ஆனால் எப்ராயிம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலுகி பெருகுகிறவர். இந்த பேர் எங்கேடா இருக்குதுன்னு சொன்னால்,
நான் உங்களுக்கு சொல்கிறேனே பாருங்களேன், தொடக்க நூலிலே நம்ம 40 யோசேப்பு 49 நான் நினைக்கிறேன், 49 தொடக்க நூல் 40 சகல கடிக்கிறது 42 43 41 தான் நினைக்கிறேன். 41 இந்தா இருக்குது. 41வது அதிகாரத்தில் யோசேப்பு திருமணம் செய்கிறார். எல்லாம் நல்ல பெரிய நிலைக்கு வந்துட்டார், திருமணம் செய்கிறார். அப்படி அவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. 42:51 வாசிங்க பார்ப்போம். மூத்த மகனுக்கு என்ன சொல்லி பெயரிட்டாரு? மனாசே என்று பெயரிட்டார். மனாசே என்றால் என்ன? மறந்து போகுதல். எல்லாரையும் துன்பங்களை எல்லாம் கடவுள் மறக்க வச்சாருப்பா அப்படின்னு சொல்லி மூத்த மகனுக்கு என்ன பேர் வச்சாரு? மனாசே அப்படின்னு சொல்லி. ஏன்டா குடும்பத்தில் ரொம்ப துன்பப்பட்டவர், பள்ளத்தில் விழுந்தவர், சிறைச்சாலையில் 10 வருஷம் கிடந்தவர், புத்தியபரி வீட்டில் அடிமையாக இருந்தவர், பழி சுமத்தப்பட்டவர். துன்பம் 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 தான். என்ன மனுஷனுடைய வாழ்க்கை? என்னையா வாழ்நாள் ஒரு நேரத்தில் துன்பம் இருந்தால் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது? இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எப்போதும் துன்பம் துன்பம் துன்பம். எப்போ 17 வயது ஆரம்பிச்சுச்சோ சனியம் பிடிச்சிச்சுங்க அவருக்கு. துன்பம் 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 தான். கடைசியில கடவுள் அவரை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். அவரை அரச முத்திரை மோதிரமாக உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அந்த பார்வோன் என்ன செஞ்சான்? தன்னுடைய அரச முத்திரை மோதிரத்தை அவருக்கு கொடுத்தான். ஆமென். அரச முத்திரை மோதிரம்னா என்ன? அதை வச்சுட்டு எல்லாம் செய்யலாம் ஐயா. நீ அந்த முத்திரத்தை வச்சு, அந்த முத்திரையை வச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான், அது சட்டமா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவாய் உயர்த்தப்பட்டார். இந்த யோசேப்புக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். அதிலே மூத்த மகனுக்கு பேர் மனாசே. மனாசே என்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் என்னை கடவுள் என்னை மறக்க வச்சார். உன் துன்பங்களை இன்று கடவுள் மறக்க வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், இயேசு ஆண்டவர் இதுவரை என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து துன்பங்களையும் மறக்க வைத்து 2 மடங்கு ஆசீர்வாதங்களை எனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துன்பங்கள் மறக்காம இருந்தா தூக்கம் வராது. துன்பங்களை மறக்கணும். ஆமென். துன்பங்கள் மறந்து போகணும். பட்ட துன்பங்கள்லாம் நினைச்சுக்கிட்டே இருந்தா வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் யோசேப்பு சொல்றான், என் துன்பங்கள் எல்லாத்தையும் மறக்க செய்தார். ஏன்னா அது வரைக்கும் துன்பங்களே தூக்கிட்டே திரிஞ்சான். மனாசே பிறந்தான், மறந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து படியுங்கள். பின் நான் துன்புற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பலுகச் செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு இரண்டாமனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ எப்ராயிம் என்ற பெயரானது தொடக்க நூல் 42வது அதிகாரம் 52வது வசனத்திலே இருக்கிறது. எப்ராயிமே அப்படின்னு நம்ம பாடுறோம்ல, அந்த எப்ராயிம் யாரு? யோசேப்பினுடைய மகன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை பலுகச் செய்வார், நம்மை உயர்த்துவார். இந்த நாளிலே உங்களை எப்ராயிமை போல உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்ம எங்க விட்டோம்? 1 சாமுவேல். 1 சாமுவேல் இங்கேயே வந்துட்டோம். 1 சாமுவேல்ல அந்த எப்ராயிமினுடைய வழி வந்தவன் தான் எல்கனா. இந்த எல்கனாவுக்கு 2 பொண்டாட்டி, 2 மனைவி. ஒரு மனைவி பேர் பெனினா, இன்னொரு மனைவி பெயர் அன்னாள். பெனினாவுக்கு உங்களுக்கு தெரியும் குழந்தைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கு குழந்தைகள் இல்லை. ஆகவே குழந்தை இல்லாத இந்த அன்னாளை பெனினா எப்போதும் துன்புரித்து வதைத்தாள் என்று நாம் வேதாகமத்திலே படிக்க முடியும். மற்றவர்கள் இந்த குழந்தை இல்லாத மலடி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வேதனை எப்படி இருக்கும்? மிக மிக அதிகமாக இருக்கும்.
அது படுகின்றவர்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, ஹalleluya, praise the Lord, praise the Lord, அல்லேலூயா. ஹalleluya. அப்ப இந்த அன்னாள் மிகுந்த வேதனைப்பட்டாள். என்ன செய்வதென்று தெரியும். எப்போது பார்த்தாலும் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அதிலே நம்ம சிறப்பாக நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1 சாமுவேலில் நம்ம பார்க்குறோம். 7வது இறைவார்த்தையை படியுங்க. இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்தது. அவள் ஆண்டவரின் வந்தபோதெல்லாம் அவள் அதாவது பெண்ணினால் அன்னாளை துன்புறுத்துவாள். அன்னாள் உண்ணாமல் அழுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஆக எப்போது பார்த்தாலும் அவருடைய கண்களிலே கண்ணீர், அன்னாளுடைய கண்களிலே கண்ணீர். பல நேரங்களிலே நம்முடைய கண்களிலும் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கு, இந்த அன்னாளின் கண்ணீரை போல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த துன்பம் வேதனை, அந்த கவலை இவளை அரித்துக் கொண்டே இருந்தது. குழந்தை இல்லை. இவளே குழந்தை இல்லைன்னு கஷ்டம், மற்றவளை துன்புறுத்தினா எப்படி இருக்கும்? அவள் மேலும் அழுதாள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். 10வது இறைவார்த்தையை நாம் படிக்கிறோம். அன்னாள் ஆலயத்திற்கு சென்றால் அங்கே ஆலயத்திலே வேற வழி இல்லை. வேற யாரிடம் சொல்லுவது? எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், இவர்கிட்ட தாயா போய் சொல்ல முடியும் சொல்லிட்டு அங்கே இருந்த ஆலயத்திற்கு அவள் சென்றாள். பிரைஸ் தி லார்ட், ஆலயத்திற்கு சென்று என்ன செய்தால்? 10வது இறைவார்த்தை, அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினாள். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகி என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. போதும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த மண்ண அன்னம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினாள். அதுதாங்க ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறது. அவள் எப்படி ஒப்படைத்தாளோ அதே போல உங்க கவலைகளை ஒப்படைங்க. அவள் எப்படி ஒப்படைத்தாள்? அவள் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினாள், பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டாள். என்ன வேண்டிக் கொண்டாள்? ஆண்டவரே, என் துயரத்தை கண்ணோக்கி, என்னுடைய கவலைகளை கண்ணோக்கி, என்னுடைய வேதனையை கண்ணோக்கி, என்னுடைய வியாதிகளை கண்ணோக்கி எனக்கு இந்த அருளை செய்வீர் என்றால், எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீர் என்றால், வாழ்நாள் முழுதும் உமக்கு அவனை நான் அர்ப்பணிப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நம்முடைய துயரங்களை, கஷ்டங்களை, வியாதிகளை எல்லாம் இவளை போல நாம் ஒப்படைக்க வேண்டும். அவள் மகனுக்காக கதறினால், நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்னவோ, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை ஆண்டவரிடம் சுமத்தி விடுங்கள். இந்த அன்னாளை போல ஆண்டவரிடம் உங்களுடைய சுமைகளை இறக்கி வையுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தையை நாம் படிப்போம். 15வது இறைவார்த்தைக்கு முன்பாக நான் சொல்லுகின்றேன். அவள் அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்ததை பார்த்த இந்த குரு ஏலி சொல்லுகின்றால், அவளுடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த குரு சொல்லுவாரு, ஏனம்மா குடிச்சிட்டா வந்திருக்கிற, இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா நான் குடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 15வது இறைவார்த்தை. அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கின்றேன். உள்ளம் நொந்த ஒரு பெண் என்று சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க? உள்ளம் நொந்த ஒரு பெண். ஏற்கனவே அழுது என்னுடைய உள்ளம் நொந்து போயிருக்கிறது. அந்த உள்ளம் நொந்து போன நான் ஆண்டவரிடம் என்னுடைய உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய உள்ளத்தை கொட்ட வேண்டும், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் ஜெபம், அதுதான் ஆண்டவரிடம் சுமத்தி வைப்பது. உங்களுடைய உள்ளத்தை கொட்டி ஜெபிக்கணும், உள்ளத்தை கொட்டி ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. அவள் கண்ணீரோடு தன்னுடைய உள்ளத்தை கொட்டி ஆண்டவரிடம் ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய கவலையை எடுத்து போடும் என்று சொல்லி. அல்லேலூயா, ஹalleluya. அப்படி அவர் உள்ளத்தை கொட்டி ஜெபித்த பிறகு
வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 18வது இறை வார்த்தையிலே அவள் அதன் பிறகு அதற்கு அண்ணா உம் அடியால் உம் கண் முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. இதன் பின் அவளுடைய முகம் வாடி இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு அதை பத்தியே அவள் கவலைப்படலை. எனக்கு குழந்தை இல்லையேங்கிற கவலையே அவளுக்கு இல்லாமல் போச்சு. அதை அவளுடைய முகம் வாடி இருக்கவில்லை. நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடம் உங்களுடைய கவலைகளை இறக்கி வைப்பீர்களோ அப்பொழுது உங்களுடைய முகம் வாடி இருக்காது, வாடி இருக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காரணம் உங்களுடைய கவலைகளை ஆண்டவரிடம் விட்டு விட்டீர்கள். இப்ப ஏன் உனக்கு ஏன் கவலை, உனக்கு ஏன் துன்பம், உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ சுமக்காதே, நீ சுமக்காதே, நீ சுமக்காதே. அந்த இதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்ல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் வருத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கிறவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் சுமத்திவிடும். காரணம் அவர் நம்மை அக்கறை கொள்ளுகின்றார். இந்த உலகத்தில் நமக்கு அக்கறை கொள்ளுகின்றதற்கு நம்முடைய தேவனை தவிர வேற யாருமே இல்லை. வேற யாருமே இல்லை. நம்ம மீது அக்கறை கொள்ளுவதற்கு நம்முடைய தேவனை தவிர வேற ஒருவரும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்கள் கவலைகளை குறித்து கவலைப்படுவதற்கு உங்களுடைய தேவனை தவிர வேற யாரு? உங்களுடைய கவலைகளை விசாரிக்கின்ற தேவன் இவர் ஒருவரே. லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 10வது இறை வார்த்தையிலிருந்து இயேசு ஆண்டவர் அந்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே 18 ஆண்டுகளாக தீய ஆவியினால் பிடித்த ஒரு மகளை பார்க்கின்றார். அவர் விசாரிக்கிறவர், அவர் காண்கிற தேவன், அவர் அக்கறை உள்ள தேவன். ஐயோ, இந்த அம்மா 18 ஆண்டுகளாக கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அவங்க கேட்காமலேயே அற்புதம் செய்தார். ஆபிரகாமின் மகளாகிய இவளை சாத்தான் 18 ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிறான். இவளை நான் இன்று விடுவிக்கிறேன் என்று சொல்லி அவளை விடுவிக்கின்றான். அக்கறை கொண்ட தெய்வம், அக்கறை கொண்ட தெய்வம். நம் மீது அக்கறை உள்ளவர். நம் துன்பங்களை கண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறவர் அல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு துன்பம் வந்தா மகிழ்ச்சி அடையான், போனான்டா தொலைஞ்சாண்டா, இத்தோட அவனுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைப்பார்கள் நம்மளுடைய எதிரிகள். ஆனால் தேவன் அப்படி அல்ல, அக்கறை உள்ளவர். வருவார், வருவார், தொடுவார், சுகப்படுத்துவார். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் இருந்த மனிதன் இயேசுவை பார்த்து கேட்கவே இல்லை. இயேசு ஓடி போய் அவனை விசாரிக்கிறார். என்னப்பா 38 ஆண்டா படுத்து படுக்கையா கிடக்கிறேன், குளத்துல இறக்கி விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, ஒரு நாதி இல்லை எனக்கு உதவி செய்யறதுக்குன்னு புலம்புறான்.
இயேசு சொன்னாரு, எழுந்து உன் படுக்கையை தூக்கிக்கொண்டு. அக்கறை உள்ள தேவன், ஆமென். கவலைப்படுகின்ற தேவன், ஆமென். விசாரிக்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக உங்கள் மீது அக்கறை கொண்ட தெய்வம், உங்கள் மீது கவலை கொண்ட தெய்வம் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் இயேசு ஆண்டவரிடம் சுமத்தி விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 அதான் சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த நாளிலே நமக்கு சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது சுமத்தி விடுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற தெய்வம், உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிற தெய்வம், உங்களை விசாரிக்கிற தெய்வமாய் இருக்கிறேன் என்கிறார். இந்த நாளிலே நீங்கள் இந்த உங்களுடைய கவலைகளை எல்லாம் தூக்கிட்டு போகாதீங்க. இங்கிருந்து போகின்ற பொழுது உங்க கவலைகளை தூக்கிட்டு போகாதீங்க. இவற்றை விட்டுட்டு போங்க, அடுத்த தடவை வந்து சாட்சி சொல்லுவீங்க. இவற்றை விட்டுட்டு போனா அடுத்த தடவை சாட்சி, இவர்கிட்ட விட்டுட்டு போனா அடுத்த தடவை நீங்க சுமந்துக்கிட்டு போனீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவர் விசாரிக்கிறவர், அவர் காண்கிறவர், அவர் பார்க்கிறவர், அவர் அக்கறை உள்ளவர். உங்களுடைய துக்கங்களை கண்டு அவர் மனம் வருத்தம் படுகிறவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. இருக்கரம் வீரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இருக்கரம் வீரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற நாம் ஆண்டவரிடம் வருவோம். நம் சுமைகள் எல்லாவற்றையும் அவரிடம் இறக்கி வைப்போம். அவர் நம் மீது அக்கறை கொண்டவர். நம் துன்பங்களை கண்டு அவர் காணாமல் போய்விடுகின்றவர் அல்ல. அந்த அக்கறை கொண்ட தெய்வம் நம்மிடம் வந்திருக்கின்றார். இருக்கரம் வீரித்தவராய், எல்லாரும் இதயத்தை திறந்தவராய், ராபா 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 ராபா, இருக்கரம் வீரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், எல்லாரும் பாடுவோம். இனியும் தாமதமே, இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு வரும் வழியில் பார்த்தவரை, அவரை அதிசயம் செய்தவராய் மாற்றி விடுகிறார். அவரை தொடுகிறவரை, அவரை பார்ப்பவரை, அவரை தொட்டவரை எல்லாம் சுகம் கொடுத்த தெய்வம். அவர் இரு கரத்தை விரித்து எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
என் சுமைகளை எல்லாம் என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள், உங்கள் பாரத்தை எல்லாம் என்னிடம் கொடுத்து விட்டு போங்கள், நான் உங்களை அதிசயம் பார்க்கிற மனிதனாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். தாயும் தந்தையும் கைவிட்டாலும் நான் உன்னை காப்பேன் என்று சொல்கிற தெய்வம் அவர். வாழ்வை காத்துக் கொண்டிருக்கிற தெய்வம் அவர். உங்கள் கவலை எல்லாம் அவரிடம் ஒப்புக் கொடுங்க, உங்கள் வேதனை எல்லாம் அவரிடம் ஒப்புக் கொடுங்க, உங்கள் துன்பத்தை எல்லாம் அவரிடம் ஒப்புக் கொடுங்க, உங்கள் அழுகை எல்லாம் அவரிடம் ஒப்புக் கொடுங்க, உங்கள் பேச்செல்லாம் அவரிடம் ஒப்புக் கொடுங்க. யாரெல்லாம் காரி துப்பினார்களோ அதையெல்லாம் ஒப்புக் கொடுங்க, யாரெல்லாம் உங்களை வெறுக்கிறார்களோ அதையெல்லாம் ஒப்புக் கொடுங்க. வாழ்வை இருக்கிற தேவன் உங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை பார்த்து சொல்லுங்க. வரும் வழி பார்த்தவரா, மழை பொழிந்தவரா, வரும் வழி பார்த்தவரா, மழை பொழிந்தவரா, எல்லாரும் வந்தவர் இருக்கின்றார், விரைந்திட தாமதம் ஏன், வந்தவர் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு துன்புறவருக்கு ஆறுதலாய் இருக்கிறார், நோயில் இருக்கிறவருக்கு மருத்துவராய் இருக்கிறார், அடிமைகளுக்கு விடுதலையாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்கிறார். பசியா உள்ளவனுக்கு தன் உடலை கொடுத்து பசியை அடக்கிய தெய்வம் அவர். தாகமாய் இருந்தவருக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை அடக்கிய தெய்வம் அவர். காற்றையும் கடலையும் வார்த்தையால் அடக்கிய தெய்வம். நம் துன்பத்தை மாற்ற மாட்டாரா? நம் வேதனையை மாற்ற மாட்டாரா? நம் நோயை குணமாக்க மாட்டாரா? நீ அவரை தொடும் பொழுது உங்கள் நோய்கள் மாறலாம், பேய்கள் ஓடலாம். அவரை ஆர்ப்பரித்து ஆராதித்து துயரினில் ஆறுதலா, நோயினில் மருத்துவரா, துயரினில் ஆறுதலா, நோயில் மருத்துவரா, நோயினில் மருத்துவரா, அடிமையின் விடுதலையாய், அடிமையின் விடுதலையா, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கின்றார். அடிமையின் விடுதலையாய், அடிமையின் விடுதலையா, ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள் நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். அவரை நோக்கி நாம் மீண்டுமாக அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னிடம் வந்திருக்கிறவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை, ஆணி பாய்ந்த கரங்களை என் மீது வைத்தவரே, என் மீது வைத்தவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, என்னுடைய சுமைகளை எல்லாம், என்னுடைய சுமைகளை எல்லாம், என்னுடைய கவலைகளை எல்லாம், என்னுடைய கவலைகளை எல்லாம், என்னுடைய வேதனைகளை எல்லாம், வேதனைகளை எல்லாம், என்னுடைய வியாதிகளை எல்லாம், என்னுடைய வியாதிகளை எல்லாம் இந்த நேரத்திலே உம்மீது சுமத்தி விடுகிறேன், இந்த நேரத்திலே உம்மீது சுமத்தி விடுகிறேன். சுமைகளை ஏற்றுக்கொண்டவரே, சுமைகளை ஏற்றுக்கொண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் மீது அக்கறை கொண்டவரே, என் மீது அக்கறை கொண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். என் மீது கவலை கொண்டிருக்கிறவரே,
கொண்டவரே, என் மீது கவலை கொண்டிருக்கிறவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என் மீது அக்கறை கொள்வதற்கு, என் மீது அக்கறை கொள்வதற்கு, என் மீது கவலைப்படுவதற்கு, என் மீது கவலைப்படுவதற்கு, உம்மை தவிர வேறொரு தெய்வம் எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேறொரு தெய்வம் எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேறொரு மனிதன் எனக்கு இல்லை ஆண்டவரே. உம்மை தவிர வேறொரு மனிதன் எனக்கு இல்லை ஆண்டவரே. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, அன்னாளை போல என்னுடைய சுமைகளை, அன்னாளை போல என்னுடைய சுமைகளை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய வேதனைகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய வியாதிகளை, என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய பிரச்சனைகளை உன் மீது சுமத்தி விடுகிறேன். உம்மிடம் சுமத்தி விடுகிறேன். உன் மீது சுமத்தி உம்மிடம் விடுகிறேன். சுமத்தி விடுகிறேன். இயேசு ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசு ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக. என் உள்ளத்திலே இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் கொட்டுகிறேன் ஐயா. உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் கொட்டுகிறேன் ஐயா. என் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம் கொட்டுகிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் கொட்டுகிறேன் ஆண்டவரே. என் மனதிற்கு ஆறுதலை தாரும். அழுகைக்கு ஆறுதலை தாரும். என் மனதிற்கு அமைதியை தாரும். என் மனதிற்கு அமைதியை தாரும். என்னை ஆசீர்வதியும் ஐயா. என்னை ஆசீர்வதியும் ஐயா. இந்த இரவிலே நல்ல தூக்கத்தை நீர் தருவீராக. இந்த இரவிலே நல்ல தூக்கத்தை நீ தருவீராக. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, என் துன்பங்களினாலே துயரங்களினாலே என் துக்கங்களினாலே துயரங்களினாலே நான் தூக்கமில்லாமல் தவிக்கிறேன் ஐயா. நான் தூக்கமில்லாமல் தவிக்கிறேன் ஐயா. நல்லதொரு தூக்கத்தை நீர் தருவீராக. நல்லதொரு தூக்கத்தை நீ தருவீராக. என் கணவனை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் கணவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை மாற்றம் ஏற்படுவதாக. என் குடும்பத்திற்கு மாற்றம் ஏற்படுவதாக. என் குடும்பத்திலே அமைதி வருவதாக. என் குடும்பத்திலே அமைதி வருவதாக. என் குடும்பத்திலே சந்தோஷத்தை நான் காண்பேனாக. என் குடும்பத்திலே சந்தோஷத்தை நான் பார்ப்பேனாக. என் பிள்ளைகளை உயர்த்த, என் பிள்ளைகளை உயர்த்த, என் பிள்ளைகளை உயர்த்த, என் பிள்ளைகளை உயர்த்த, என் பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை உயர்த்தும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. என் பிள்ளைகளை நீ உயர்த்துவீராக. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவு செய்வீராக. என் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவு செய்வீராக. என் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. பேற்றை கொடுப்பீராக. பிள்ளை பெற்றை கொடுப்பீராக. வேலை வாய்ப்பை கட்டளை இடுவீராக. வேலை வாய்ப்பை கட்டளையிடுவீராக. குடும்பத்திலே ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து விடுவீராக. குடும்பத்துக்கு ஆசீர்வாத கதவுகளை இன்று முதல் திறந்து விடுவீராக. குடும்பத்தின் ஆசீர்வாத கதவுகளை திறந்து விடுவீராக. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாத கதவுகளை திறந்து விடுவீராக. தீமையின் கதவுகள் மூடப்படுவதாக. தீமையின் கதவுகள் மூடப்படுவதாக. வியாதியின் கதவுகள் மூடப்படுவதாக. வியாதியின் கதவுகள் மூடப்படுவதாக. கடன் பிரச்சனையின் கதவுகள் மூடப்படுவதாக. கடன் பிரச்சனையின் கதவுகள் மூடப்படுவதாக. என் செல்வத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் செல்வத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய உழைப்பின் பயனை நான் உண்பேனாக. உழைப்பின் பயனை நான் உண்பேனாக. உழைப்பின் பயனை என் குடும்பம் உண்பதாக. உழைப்பின் பயனை என் குடும்பம் உண்பதாக. இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதையா. என்னுடைய விளைப்பெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதையா. என்னுடைய பணத்தை மற்றவர்கள் உண்ணுகிறார்கள் ஐயா. என்னுடைய பணத்தை மற்றவர்கள் உண்ணுகிறார்கள் ஐயா. நான் கடனாளியாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் கடனாளாகிய இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கண்களிலே கண்ணீரும் இல்லை ஆண்டவரே. என்னுடைய கண்களிலே கண்ணீர் இல்லை ஆண்டவரே. அழுது அழுது நான் சோர்ந்து போய்விட்டேன் ஐயா. அழுது அழுது நான் சோர்ந்து விட்டேன் ஐயா. என்னுடைய உழைப்பை நான் உண்ணட்டும் ஐயா. உழைப்பை நான் உண்ணட்டும் ஐயா. என் கண்ணீரை எடுத்து போடு. கண்ணீரை எடுத்து போடும். என்னுடைய வருமானம் என்னிடத்திலே தங்கட்டும் ஐயா. என்னுடைய வருமானம் என்னிடத்திலே தங்கட்டும் ஐயா. ஓட்டை பையிலே போட்ட பணத்தை போல, பையிலே போற்ற பணத்தை போல என்னுடைய வருமானம் காணாமல் போகிறது. என்னுடைய வருமானம் காணாமல் போகிறது. கடனுக்கு மேல் கடனை வாங்குகிறேன். கடனுக்கு மேல் கடனை வாங்குகிறேன். துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கிறேன். துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கிறேன். பல நாட்களிலே நான் பட்டினியாய் கிடக்கிறேன் ஐயா. பல நாட்களிலே நான் பட்டினியாய் கிடக்கிறேன் ஐயா. துன்பத்தினாலே துயரத்தினாலே என்னுடைய மனதும் இறுகி போய்விட்டது. துன்பத்தினாலே துயரத்தினாலே என்னுடைய மனது இறுகி போய்விட்டது. மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். வானத்தின் கதவுகளை திறக்க மாட்டீரோ. வானத்தின் கதவுகளை திறக்க
மாட்டீரோ கருவூலத்தை திறக்க மாட்டீரோ கருவூலத்தை திறக்க மாட்டீரோ கருவூலத்தை திறக்க மாட்டீரோ கருவூலத்தை திறக்க மாட்டீரோ என் மீது ஆசீர்வாதங்களை ஊற்றும் ஐயா என் மீது ஆசீர்வாதங்களை ஊற்றும் ஐயா நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன் ஹalleluya 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 ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி ஆமென் விண்ணப்ப ஜெபம் இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் இந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் ஜபாவி ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே எல்லாரும் சொல்லுங்கப்பா ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே முழங்கால்கள் முடங்கணுமே முழங்கால்கள் முழங்கணுமே கண்களெல்லாம் குணமாகணும் கண்களெல்லாம் குணமாகணும் ஜபாவி ஊற்றுமையா ஆமென் 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 ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியேல் போல 3 வேளையும் தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணும் ஜபாவி ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் 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 ஆண்டவரை நான் உன்னை தொடும்போது ஜபாடி ஊற்றும் ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே அப்படியே கண்களை மூடுவோம் கண்களை மூடுவோம் கண்களை மூடுவோம் ஷாகாலக்காரிக்காரா பாத்தியரா பலரிபிக்கிறா தேவனுடைய வெளிப்பாடு வயிற்றிலே ஒருவருக்கு மிகப்பெரிய கட்டி ஒரு சகோதரிக்கு அவர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோ நான் ஆபரேஷன் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இந்த மந்திரித்த எண்ணெயை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் தேவன் அவர்களுக்கு சொல்லுவது உன்னுடைய விசுவாசத்தை கண்டேன் உன்னுடைய கட்டி காணாமல் போகும் அது சிறிய கட்டி அல்ல அது பெரிய கட்டியாக இருக்கு அல்லேலூயா ஹல்லேலூயா அப்படி யாராவது இருக்கிறீர்களா வயிற்றிலே பெரிய கட்டி அவர்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருப்பீர்கள் அங்கே மருத்துவர் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் நீங்களோ இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள் அப்படி யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள் பார்ப்போம் அப்படி தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் பல நாட்களாக யாராவது யாருக்கு அங்க இருக்காங்க நல்லா தூக்கி உங்களுக்கு வயிற்றில கட்டி இருக்குதா இல்லை வயிற்றிலே கட்டி இருக்கணும்
வயிற்றிலே கட்டி என்றுதான் வெளிப்படுத்தப்பட்டது. வயிற்றிலே கட்டி இருக்கிறது. நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களை குணப்படுத்துவதாக இந்த நாளிலே வாக்களிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை போன்று இங்கே இருக்கின்ற பிள்ளை பேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளை பேற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2 பேருக்கு பிள்ளை பேற்றை கொடுப்பதாக தேவன் வாக்களிக்கிறார். பிள்ளை பேற்று 2 பேருக்கு கொடுப்பதாக இறைவன் வாக்களிக்கிறார். பிள்ளை பேற்றுக்காக யாராவது ஜெபிக்கிறீர்களா? பிள்ளை பேற்றுக்காக ஜெபித்தவர்கள் வேறு யாராவது உண்டா? இல்லை, இங்கே இருக்கிறவங்க ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக அல்ல. இங்கே யாருக்காவது ஜெபித்தீர்கள்? அந்த அம்மா வர்றாங்க, வாங்க நீ வாப்பா. இங்கே ஜெபித்தவர்கள், இங்கே அதாவது எனக்கு பிள்ளை பேறு வேண்டும் என்று ஜெபித்தவர்கள் இங்கு யாராவது இருக்கின்றனர்? 2 பேருக்கு இறைவன் அந்த குழந்தை பேற்றை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். ஒருவேளை அதாவது உங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளை, உங்கள் மகனுக்காக ஜெபித்தேன், மகளுக்காக ஜெபித்தேன் என்பதல்ல. எனக்கு குழந்தை பேர் வேண்டுமையா, ஒருவேளை என்னுடைய மனைவி எனக்கு அப்படி ஜெபித்தீர்கள் என்றால் நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவியா? உனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தீர்களா? உங்களுக்கு திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அவங்கள அழைச்சிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, முன்னால கூட்டிட்டு வாங்க. இவங்களுக்காக 1 நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தை பெற்றோடு இவர்கள் இறைவனுக்கு சாட்சி சொல்ல வர வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்காக நாம், இந்த தம்பதிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நன்றி சொல்லி ஜெபிங்க. நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் வாக்களித்தபடி இவர்களுக்கு குழந்தை பேற்றை நீர் கொடுப்பீராக. நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை, கர்ப்பத்தின் கனியை நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை, நிரப்பு மாண்டவரை. வயிற்றிலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் போவதா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆசீர்வதியும் ராஜா, ஆசீர்வதியும் ராஜா, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்னாளை போன்று அப்பா தன்னுடைய கவலைகளை உம்மீது இறக்கி விடுகிறார். ஆமென். உம்முடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சகோதரியை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் தருவீராக. கரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. ஷபலப ரப ரப. ஹalleluya, 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 ஹalleluya. நிரப்பு மாட்டார். திறக்கப்படுவதாக. ஆமென். கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே 2 பேருக்கு இறைவன் பிள்ளை பெற்றை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதை போன்று தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு இறைவன் இந்த நாளிலே குணம் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறார். ஹalleluya. ஒருவேளை நீங்கள் தைராய்டு நோய்க்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். கரங்களை உயர்த்துங்கள். யாராவது தைராய்டு நோய்க்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? என்னுடைய தைராய்டு நோய் நீங்கணும் சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். 1 2 3 4 5. தைராய்டு நோய் உங்களுக்கு இருக்குதா? தைராய்டு நோய் உள்ளவர்கள் 6 7 8. தேவன் உங்களுக்கு இன்று நாளில் அற்புதம் செய்வார். நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கரங்களை அந்த தைராய்டு நோய் உள்ள இடத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, நீர் அற்புதத்திற்கு மேல் அற்புதத்தை செய்கிற தெய்வன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றும் என் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வீராக. நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அன்னாளை போல கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. அற்புதம் நடப்பதாக. உன் ஆடைகளை தொட்டவர்கள் நலமடைந்தார்கள். இங்கே வந்திருக்கின்ற உன் பிள்ளைகள் நலமடை
நலமடைவார்களாக. வந்திருக்கிற பிள்ளைகள் நலம் அடைவார்களாக. சாட்சியோடு வாழ்வார்களாக. சாட்சியாய் வாழ்வார்களாக. தேவன் இந்த அற்புதத்தை செய்வார். தேவன் அற்புதத்தை செய்வார் என்று நம்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தெய்வமே, இயேசு தெய்வமே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது அவர்கள் மீது வைக்கப்படுவதாக, அவர்கள் மீது வைக்கப்படுவதாக, அவர்கள் மீது வைக்கப்படுவதாக, அவர்கள் மீது வைக்கப்படுவதாக. வல்லமை அவர்கள் மீது கடந்து செல்லுவதாக, வல்லமை அவர்கள் மீது கடந்து செல்வதாக. தைராய்டு நோய் இல்லாமல் போவதாக, தைராய்டு நோய் இல்லாமல் போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை போன்று மூச்சுக்குழல் பாதிக்கப்பட்டவர்கள், மூச்சுக்குழல் மூச்சு விட முடியாம இருக்கிறேன், மூச்சு விட முடியாம இருக்கு, இந்த மூச்சுக்குழல் பாதிப்பு உள்ளவர்கள், மூச்சுக்குழல் பாதிப்பு உள்ளவர்களை இறைவன் தொடுவதாக வாக்களிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யார் அந்த மூச்சுக்குழலிலே பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள்ப்பா. எல்லாரும் எந்திரிச்சு நின்றுங்க, எந்திரிச்சு நின்றுங்க. மூச்சுக்குழல் பாதிக்க, என்னுடைய மூச்சுக்குழலில் பாதிப்பு இருக்கு, மூச்சு விட முடியலை என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நில்லுங்கள் பார்ப்போம். 1 2 3. இங்கே வர வேண்டாம், இங்கே வர வேண்டாம். மூச்சுக்குழல் பாதிப்பு உள்ளவர்கள் அவங்களுடைய நெஞ்சிலே கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் இந்த நாளிலே வாக்களிக்கிறார். நீங்கள் போய் உங்களுடைய மருத்துவரிடம் சோதித்து பாருங்கள், இன்றோடு அந்த நோய் இல்லாமல் போகும். நன்றியோடு மெய் துதிக்கிறோம் ஐயா. நீர் வாக்களித்தவர் உண்மை உள்ளவர், உண்மையுள்ளவர், வாக்களித்தவர் உண்மை உள்ளவர், உண்மையுள்ளவர். எபிரேயர் திருமுகம் 11வது அதிகாரத்தில் அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்களித்தவர் உண்மை உள்ளவர், 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 வாக்களித்தவர் உண்மை உள்ளவர். பிள்ளைகளுடைய இந்த மூச்சுக்குள் இருக்கின்ற வியாதிகள் இல்லாமல் போவதாக, இல்லாமல் போவதாக. உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக, கரம் வைக்கப்படுவதாக, கரம் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக. நன்றியோடு மெய் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு மெய் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியாய் ஆசீர்வதியும், அப்படியாய் ஆசீர்வதியும், அப்படியாய் ஆசீர்வதியும், அப்படியாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தொடர்ந்து ஜெபியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள், அற்புதத்தை காண்பீர்கள், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு. ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அதை போன்ற அல்சர் வியாதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அல்சர் வியாதி எப்போது பார்த்தாலும் 24 hours வயிற்று வலி, 24 hours வயிற்று வலி என்று சொல்லுகிறவர். Praise the Lord. இருந்தவர்கள் இருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதே போல கிட்னி பிரச்சனையால் துன்பப்படுகிறவர்களும் வந்திருக்கிறார். நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். கிட்னி பிரச்சனை, கிட்னி பிரச்சனைக்கு உள்ளவர்கள் எழுந்து நில்லுங்கள் பார்ப்போம். எனக்கு கிட்னி பிரச்சனை, மருத்துவரிடம் போயிருக்க, நீங்கள் எழுந்து நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. கடைசியில் ஜெபம் பண்ணிடுறேன். கிட்னி பிரச்சனை உள்ளவர்கள் எழுந்து நில்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதே போன்று பல்வேறு விதமானதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறதாக தேவன் வாக்களிக்கிறார், காட்டுகிறார். கணவனுக்காக, வேலை வாய்ப்புக்காக, கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவரே இங்கு நான் வெறுமையாய் திரும்பக்கூடாது என்று சொல்லி அநேகர் கண்ணீரோடு இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் அனைவருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. குருடர்களை பார்க்க செய்தே, மூடவர்கள் நடக்க செய்தே. குருடர்களை பார்க்க செய்தே, மூடவர்கள் நடக்க செய்தே. ஐயா மூடவர்கள் நடக்க செய்தே, ஐயா மூடவர்கள் நடக்க செய்தே. விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. தேவன் நம்முடைய கண்ணீரை காண்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வலக்கரம் நீட்டப்படுவதாக. இந்த எண்ணெயின் மீது, உங்கள் மீது இந்த மந்திரத்தை எண்ணெயை பூச இருக்கின்றோம். இதிலிருந்து வல்லமை புறப்படட்டும். என்று இயேசுவினுடைய ஆடையை தொட்ட பொழுது அந்த ஆடையிலிருந்து வல்லமை வெளியேறி நோயாளியை குணமாக்கியதா. அப்படி மாபெரும் ஒரு வல்லமை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோயாளிகள் மீது எண்ணெய் பூசி ஜெபித்தார்கள். அவர்கள் நோயாளிகள் மீது எண்ணெய் பூசி ஜெபித்து குணமாக்கினார்கள் என்று. அப்படியா இப்பொழுதும் இந்த எண்ணெய் வல்லமை உள்ளதாய் மாறட்டும். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, உங்களிலே யாரேனும் நோயிட்டு இருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்கள் அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவர் பெயரால் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பர். விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பி விடுவார். அவன் பாவம் செய்திருந்தாலும் மன்னிப்பை பெறுவான். ஐயா, இந்த எண்ணெய் என் பிள்ளைகளின் மீது பூசுகின்ற பொழுது கட்டுகள் எல்லாம் உடையட்டும், கட்டிகள் கரைந்து காணாமல் போகட்டும், வியாதிகள் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, உடல் வியாதிகள், எலும்பு வியாதிகள், நரம்பு வியாதிகள், இரத்த வியாதிகள், இதய வியாதிகள், கிட்னி பிரச்சனைகள், கால் வலிகள் இல்லாமல் போகுவதாக. அத்தகைய வல்லமை இந்த எண்ணெயிலிருந்து உம்முடைய வல்லமையான இரத்தத்திலே ஊற்றப்படுவதாக, இரத்தத்திலே ஊற்றப்படுவதாக. சிலுவையின் அடியிலே வைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலிருந்து ஆணிப்பாய்ந்த கரம், துடிதுடித்த கரம், அவற்றிலிருந்து ஊற்றப்பட்டதை, கீழே விழுந்ததை, அந்த ரத்தம் இந்த எண்ணெயிலே ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ஐயா, என் பிள்ளைகள் மீது ஊசு பூசுகின்ற பொழுது கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இப்பொழுது நாங்கள் பூசுகின்றோம். நான் முதலாக பூசுகிறேன். நம்முடைய 3 தந்தையர்கள் நாங்கள் பூசுகிறோம். இடையில கடைசியில் ஒரு தந்தை வருவார், நடுவில் ஒரு தந்தை இருந்து பூசுவார். ஆகவே வரிசையிலே வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. படுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார்,
இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புரியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணே துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணே துடைக்கிறார், உன் கண்ணே துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். வானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். வானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். தேர்வு எழுதப் போகின்ற மாணவ செல்வங்கள் முன்னாலே வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உதவி தந்தை அவர்கள் இந்த தேர்வு எழுதப் போகின்ற மாணவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த வருஷம் தேர்வு எழுதப் போகின்ற மாணவ மாணவிகள் முன்னால் வாங்கப்பா, உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கொஞ்சம் பின்னால் போய்க்குங்க, நீங்கள் பிள்ளைகள்லாம் முன்னால் வரட்டும். இந்த நாளிலே அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்பதாக வாக்களித்திருக்கிறோம். யாரெல்லாம் அரசு தேர்வு எழுதப் போகின்றீர்களோ அவர்கள் எல்லாரும் முன்னாலே வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்வு எழுதப் போகின்ற பிள்ளைகள்
அவங்க பேத்தி எழுத போகுதான், அதனால் நான் வந்து நிற்கிறேங்கிறாங்க. அது அங்கே இருந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுங்க, இங்கே இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய உதவி இங்கெல்லாம் எழுத போகிறீங்கல்ல, கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும். உங்களுக்காக நம்முடைய தந்தை அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே நல்லவர். ஆண்டவரே, தேர்வு எழுதவிருக்கிற எங்களுடைய மாணவ மாணவிகளுக்காக இடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஞானத்தால் பூவுலகிற்கு அடித்தளமிட்டார், விவேகத்தால் வானங்களை நிலவரச் செய்தார் என்று உடைய வார்த்தையிலே வாசிக்கிறோமே இறைவா. இதோ இவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய ஞானத்தை அளித்தரலும். இவர்கள் எவ்வித தயக்கமும் பயமும் இன்றி உம்மை உள்ளத்தில் கொண்டவர்களாக என்னாலும் தைரியத்தோடும் மன வல்லமையோடும் உம்மை முன்னிலைப்படுத்தி தாங்கள் படித்ததை எண்ணி நினைத்து அவர்கள் தேர்வினை நல்ல முறையில் எழுதி எதிர்காலத்திலே உம்மை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக, உமக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழ்ந்திரள வேண்டிய ஆசியை அவர்களுக்கு பொழிந்திரலும். அவர்களுக்கு எல்லா விதமான பயத்தையும் அச்சத்தையும் நடுக்கத்தையும் தீயோனின் தாக்குதல்கள் யாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரே, நீர்தாமே அவர்களோடு உடனிருந்து உமது வான தூதர்களுக்கு கட்டளையிட்டு அவர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் முன்னும் பின்னுமாக இருந்து அவர்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க நம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்துள்ளீர் என்று வாசிக்கிறோம். இதோ உமது ஞானத்தால் இவர்களை படைத்தீர், எங்களை படைத்தீர். உமது ஞானம் இவர்களுடைய விடைத்தாள்களில் வெளிப்பட இவர்களுக்கு அந்த ஆற்றலை அளித்தருளும். இவர்களது எதிர்காலம் இந்த தேர்வின் மூலமாக வெளிப்பட இருக்கிறது. எனவே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவா, கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன என்று வாசிக்கிறோம். ஞானத்தின் ஊற்றே, உமது ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்கள் கடமைகளை சரிவரச் செய்து கல்வியில் கண்ணும் கருத்துமாக இருந்து கவன சிதறல்களுக்கு எல்லாம் இடங்கொடாமல் எங்கள் தேர்வினை ஒருமித்த கருத்தோடும் ஒருமித்த மனத்தோடும் எழுதி வெற்றியடைய வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு அளித்தரலும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் மீண்டும் ஒரு முறையாக உம்மிடம் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த விண்ணப்பங்களை கண்ணோக்கும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கிறார் ஆண்டவரே. 1 பேதுரு 5:7 சொல்லப்பட்டபடி உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் மீது சுமத்தி விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார், கவலை கொண்டிருக்கிறார், விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்று சொன்னவரே. அப்பா, உன் பிள்ளைகள் தங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் எழுதி இந்த பேப்பரிலே போட்டிருக்கிறார்கள். உம்மிடத்திலே உன் மீது சுமத்தி விடுகிறார்கள், உங்களிடம் விட்டு விடுகிறார்கள். என் பிள்ளைகள் இனிமேல் இதை பற்றி கவலைப்படாமல் இருப்பார்களாக. அத்தனை விண்ணப்பங்களுக்கும் தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து பதிலை கொடுப்பீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணக தூதர்கள் இந்த விண்ணப்பங்களுக்கு பதிலை கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய எளிய காணிக்கையை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். நம்முடைய காணிக்கைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு என்று கொடுக்க போகிறோம். புனித பவுலடியார் சொன்னதைப் போல முகம் கோணாமல் தாராளமாய் கொடுக்கிறவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் முகம் கோணாமல் தாராளமாக ஆண்டவருக்கு என்று கொடுப்போம். உங்களுடைய காணிக்கை நறுமணம் வீசும் பலிப்பொருளாக ஆண்டவருக்கு முன்பாக வருகிறது. உங்களுடைய கணக்கிலே விண்ணக கணக்கிலே நற்பயன்கள் நற்பலன்கள் பெருகும்படியாக
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இந்த காணிக்கையின் வழியாக உங்களுடைய நற்பலன்கள் அதிகமாகிறது. ஆண்டவரே, புனித பவுலடியார் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறைவாக விதைப்பவன் குறைவாக அறுவடை செய்கிறான், நிறைவாக விதைப்பவன் நிறைவாக அறுவடை செய்கிறான் என்று சொன்னீரே. நாங்கள் விதைக்கின்ற இந்த விதைகளுக்கு ஏற்ப நாங்கள் பலனை பெற்றுக்கொள்வோமாக. அப்பா, நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே, இந்த எளிய காணிக்கை விதைகளாக விதைக்கிறோம். இது எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாய் மாறுவதாக, எங்கள் கடன் பிரச்சனைகளை நீக்குவதாக மாறுவதாக, எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதாக மாறுவதாக, எங்களுடைய துன்பங்கள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகின்ற மருந்தாக இதை நாங்கள் விதைக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் முடிந்தது சாமி, எங்களால் முடிந்தது. தேவன் பரலோகத்திலிருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாய் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏழை விதவையினுடைய காணிக்கை கண்டவர் எங்களுடைய காணிக்கையை பார்க்காமல் இருப்பாரோ, எங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயமாய் அவர் 30, 60, 100 கொடுப்பார். அப்படியாய் உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தே. ரசமும் தருவதன் வழி தந்தேன் என்னை அன்புடனே. அப்பமும் ரசமும் தருவதன் வழி தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கவனியுங்கள், இந்த மாதம் உணவிற்காக உபயம் செய்தவர்கள் பீட்டர் புளோரா குடும்பமானது உபயம் செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே இன்பன்ராஜ் மரிய பிரிதாபவிற்கு நல்ல முறையில் திருமணம் நடத்தி வந்த இறைவனுக்கு நன்றியாகவும், மேலும் அவர்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகம் தந்து நல்ல வேலை வாய்ப்பு, குழந்தை செல்வம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைய உணவை அவர்கள் உபயம் செய்திருக்கின்றார்கள். மேலுமாக ஜோன் ரூபாய் 2000 காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். மேலுமாக அன்பானவர்களே, நம்முடைய தவக்கால திருப்பயணமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை இரவு இங்கிருந்து 10 மணிக்கு புறப்பட்டு ஏற்காடு செல்லுகின்றோம். சேலம், திருச்சி, சேலம், ஏற்காடு அங்கே உள்ள ஆலயங்களை எல்லாம் தரிசித்து விட்டு திரும்பவுமாக அன்று இரவே நாங்கள் திரும்பி வீடு திரும்புவோம். ஒரே நாள் திருப்பயணம். புதன்கிழமை இரவு இங்கிருந்து புறப்படும். வியாழக்கிழமை நாம் அங்கே செல்லுவோம். திரும்ப வெள்ளிக்கிழமை விடியற்காலையில் இங்கு வந்து விடுவோம். அதற்கான தொகை ரூபாய் 750. வர விரும்புகின்றவர்கள் வரலாம். உதவி தந்தையிடம் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பிரைதலான், பிரைதலான். மேலுமாக வருகின்ற அடுத்த மாதம் 22ஆம் தேதி நமக்கு மீண்டுமாக ஜெபக்கூட்டமானது நடைபெறும். அந்த கூட்டத்திலும் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தவக்காலத்தை நன்கு முறையிலே நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக் கொள்ளுவோம். உயரி அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று உண்டாகுக. ஆமென். ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.